ட்ரேடர்ஸ் வர மே 1 மே 30 வரைக்கும் 30 டேஸ் லைவ் மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் வந்து நான் கண்டக்ட் பண்ணுறேன். சப்போஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்னா கீழே கூகுள் ஃபார்மோட லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். நான் ஃபர்தராக உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுறேன். தேங்க்யூ. வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்றைக்கி வந்து 24/4/2026 வெள்ளிக்கிழமைக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்து நம்ம மார்க்கெட் ப்ரிவியூவை பார்த்துடலாங்க. அதுக்கு முன்னாடி நேற்று யூஎஸ் மார்க்கெட்டில் என்னாச்சு அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். டவ் ஜோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 0.36% வந்து பியரிஷாக முடிஞ்சிருக்கு. S&P வந்து 0.41% பியரிஷாக முடிஞ்சிருக்கு. நாஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா 0.56% பியரிஷாக முடிஞ்சிருக்கு. 3 இண்டெக்ஸுமே நேற்று வந்து பியரிஷாக முடிஞ்சிருந்தாலும் பொசிஷனலாக இன்னும் ட்ரெண்ட் ரிவர்சலுக்கான எந்த சைனும் தெரியலை. ஜஸ்ட் ஒரு சிறிய ப்ராஃபிட் புக்கிங் மாதிரி தான் தெரியுது. அண்ட் இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படிங்கிறது ஹெவிலி இன்ஃப்ளூயன்ஸ்டு பை நியூஸுங்க. ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா வார் ரிலேட்டடாக ஏகப்பட்ட நியூஸ் வந்துருந்துச்சு. அண்ட் அதை தாண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா முதல்ல நம்ம வார் ரிலேட்டட் நியூஸை பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பீஸ் டாக் இன்னும் நடக்கலை. நேற்று வந்து இஸ்ரேல்காரங்க இந்த உலகத்தை அழிச்சு கட்டின்னு முடிவு பண்ணிட்டாங்களாட்டிருக்கு. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், கண்ட்ரிஸ் அவைட்டிங் க்ரீன் லைட் ஃப்ரம் த யூஎஸ் டு ரிட்டர்ன் டு த கண்ட்ரி டு த ஸ்டோன் ஏஜ். நாங்கள் அழிக்க போகிறோம், நான் இஸ்ரேலை போட்டு பொழக்க போகிறோம். நாங்கள் யூஎஸ் மட்டும் தலையாடிட்டா போதும், நாங்கள் திருப்பி வார ஆரம்பித்து நாங்கள் பயங்கரமாக கல்லாக கட்டிடுவோம், இஸ்ரேலை ஒழிச்சு கட்டிடுவோம். அதுக்கு தான் நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த வாரம் எப்படியாவது ஒரு 1-2 வருஷத்துக்கு நாங்கள் இழுக்கிறது மூலமாக உலகத்தையே வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமி கொலாப்ஸ் பண்ணி விட்டுருவோம், ரஷ்யனை கொண்டு வந்துடுவோம், பல பேர் வாழ்க்கையில் மண்ணள்ளி போட்டுருவோம் அப்படின்ட்டு ரொம்ப தைரியமாக வந்து இஸ்ரேல்காரங்க சொல்லிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இது ஒரு நெகட்டிவான விஷயமாக பார்க்கப்பட்டாலும் இன்னொரு விஷயம் பாசிட்டிவாக பார்க்கப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று ட்ரம்ப் அவர்கள் வந்து சீஸ்ஃபயர் இஸ்ரேல் அண்ட் லெபனான் இடையில் வந்து பார்த்திங்கன்னா சீஸ்ஃபயரை ஒரு 3 வாரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதை வந்து கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவான விஷயமாக நம்ம பார்க்கணும். ஸோ இப்படி இருந்தாலும் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸில் ஒரு பெரிய சிக்கல் நிலவுதுங்க. ஈரான் வந்து இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து யூஎஸோட கண்ட்ரோலில் கொண்டு வரதுக்கு அவங்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க, பிளாக்கேட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதனால் அங்கே கிராஸ் ஆகிற ஷிப்ஸ் எல்லாம் ஈரான் அட்டாக் பண்ணுற மாதிரி கேள்விப்படுறோம் நம்ம. ஸோ இந்த விஷயமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டென்ஷன்ஸை அதிகப்படுத்திருச்சு. பீஸ் டாக் இப்போதைக்கு நடக்கிறதுக்கான எந்த சைன்ஸுமே தெரியலைங்க. இதுவுமே மார்க்கெட்டை பியரிஷாக பாதிச்சிருச்சு. அண்ட் அதை தாண்டி க்ரூட் ஆயிலோட ப்ரைஸஸ்மே வந்து பார்த்திங்கன்னா ஏற ஆரம்பிச்சிருச்சு. நேற்று உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நேற்று மட்டுமே க்ரூடோட ப்ரைஸஸ் வந்து நியர்லி வந்து ஒரு 5% மேலே ஏறிடுச்சு. இந்த இடத்துல ஒரு பியரிஷ் ஃபேர் வேல்யூ கேப் இருந்துச்சு பார்த்தீங்களா, இந்த ஃபேர் வேல்யூ கேப் தான் ப்ரைஸ் மேலே போகிறதுக்கு தடையாக இருந்தது. ப்ரைஸை கீழேயுமே தள்ளிச்சு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக. இப்போது ப்ரைஸ் அதை இன்வெஸ்ட் பண்ணுற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இன்றைக்கி மட்டும் ப்ரைஸ் வந்து இந்த 97.14 அப்படிங்கிற இந்த ரேஞ்சுக்கு மேலே, இன்னும் கொஞ்சம் கீழே கூட வச்சுக்கலாம், 97.12 இந்த ரேஞ்சுக்கு மேலே க்ளோஸ் வச்சுச்சுன்னா அது இன்வெஸ்ட் ஆயிரும். அண்ட் புதுசாகவே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு க்ரீன் கலரில் புல்லிஷ் ஃபேர் வேல்யூ கேப்பும் ஃபார்ம் ஆயிரும். அப்படிங்கிறதுனால க்ரூட் ஆயிலோட ப்ரைஸஸ் மேலே போகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி ஒரு வேளை மேலே போகிற பட்சத்தில் கண்டிப்பாக ஸ்டாக் மார்க்கெட்டை அது மிகப்பெரிய அளவில் நெகட்டிவாக பாதிக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மேபி யூஎஸ் மார்க்கெட் பாதிக்கப்படாமல் இருக்கலாம், பட் நம்ம மார்க்கெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ரூட் ஆயிலோட ப்ரைஸஸ் அதிகமாக வருது. ரொம்ப பெரிய பிரச்சனைங்க. அதை வந்து நான் மட்டும் சொல்லலை, எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் இது ஒரு பெரிய பிரச்சனையாக வச்சு இந்த HSBCன்னு ஒருத்தர் இருக்கான் பாருங்கள், இவன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டை டவுன் கிரேட் பண்ணி விட்டாங்க. இதுக்கு முன்னாடி நியூட்ரல் கொடுத்துருந்தான், இப்போ வந்து பார்த்திங்கன்னா அண்டர் வெயிட் அப்படின்னு கொடுத்துட்டான். மற்ற நாடுகளை பாருங்கள், அவன் ஓவர் வெயிட் கொடுக்குறது சைனாக்கும் ஹாங்காங்க்கும் சிங்கப்பூருக்கும் ஓவர் வெயிட்னு கொடுத்துருக்கான். கொரியாவை பாருங்கள், நியூட்ரல்லேருந்து அண்டர் வெயிட்லேருந்து நியூட்ரல் கொண்டு போயிருக்கான். கொஞ்சம் ஓரளவுக்கு அதை வந்து ஹை பண்ணியிருக்கான். ஜப்பானு, மலேசியா, பிலிப்பைன்ஸ், தைவான்லாம் நியூட்ரலு. இந்தியா பாருங்கள், அண்டர் வெயிட் ஃப்ரம் நியூட்ரல்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா அண்டர் வெயிட்டுக்கு கொண்டு வந்துட்டான். அப்போ வந்து ஸ்டாக் மார்க்கெட் வந்து பெருசாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணாது அப்படிங்கிற மாதிரி வந்து HSBC சொல்கிறான். இதற்கு அவன் காரணத்தை என்ன சொல்கிறான், க்ரூட் ஆயிலோட ப்ரைஸஸ்லாம் அதிகமாகிடுச்சு, அதன் காரணமாக இந்த வாரின் காரணமாக, அதனால் மட்டும்தான் நாங்கள் இதை வந்து டவுன் கிரேட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஐ திங்க் ஒரு மாதத்துக்குள்ளேயே வந்து 2 டைம் வந்து நம்மளோட இந்தியன் மார்க்கெட் டவுன் கிரேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன் HSBC. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா க்ரூட் ஆயிலோட ப்ரைஸஸோட எஃபெக்ட் நம்ம மார்க்கெட்டில். அப்படி இருந்தாலும் இந்த டவுன் கிரேட் பண்ணாலும் நம்ம மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு சஸ்டைனபிளாக இருக்குது. கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 50 பாயிண்ட் பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குங்க. நேற்று வந்து யூஎஸ் மார்க்கெட் வந்து பயங்கரமாக கீழே போனதில் கிஃப்ட் நிஃப்டி பாருங்கள் எவ்வளோ பெரிய ஃபால். திடீர்னு இந்த ஃபால்லாம் வந்து அந்த க்ரூட் ப்ரைஸஸ் அதிகமானதுனால ஒரு 270 பாயிண்ட்டுக்கு மேலே டவுனுக்கு போயிட்டான். பட் ஸ்டில் இன்றைக்கி மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவிட்டி அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. கிஃப்ட் நிஃப்டி வந்து ஒரு 53 பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக சுற்றிக்கிட்டு இருக்கான். ஆனால் இதில் இருக்க சட்ட சிக்கல் என்ன அப்படின்னா, இந்த பாசிட்டிவிட்டி அப்படிங்கிறது இன்ஃபோசிஸோடைய ரிசல்ட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணாத பாசிட்டிவிட்டி. இன்ஃபோசிஸ் வந்து நேற்று ரிசல்ட்டை கொடுத்துருந்துச்சு. இதுக்கு முன்னாடி HCL டெக் வந்து எந்த மாதிரி ஒரு ரிசல்ட்டை கொடுத்தானோ இன்ஃபோசிஸும் அதே மாதிரியான ஒரு ரிசல்ட்டை தான் கொடுத்துருக்கு. ஸோ ஃபியூச்சர் கைடன்ஸுங்கிறது சரியில்லை. இப்போ வந்த ரிசல்ட் கொஞ்சம் நல்லா தான் வந்திருக்கு, ஆனால் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி ரிசல்ட் வராது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இன்ஃபோசிஸ் ரிசல்ட்டை பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியுது. மார்க்கெட்டுக்கு விரும்பத்தகாத ஒரு செய்தி. அண்டு ADRல வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு அடி.
இப்போது இந்த இந்தியன் ஸ்டாக்ஸ்லாம் ஏடிஆரில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, அதாவது யூஎஸ் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அதனுடைய ப்ரைஸ் எப்படி மாறி இருக்குங்கிறத பொறுத்தே இந்தியாவில் வந்து அது எப்படி பர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம வந்து ப்ரீவியஸ் டே நைட்டே தெரிஞ்சுக்கலாம். ஸோ ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் 4% இன்ஃபோசிஸ் டவுன் ஆகிருக்கு, விப்ரோவும் நியர்லி 4% டவுன் ஆயிருக்குன்னா இந்த ரிசல்ட் வந்து மார்க்கெட்டுக்கு பிடிக்கல அப்படிங்கிறதையுமே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபோசிஸ் ரிசல்ட்டு நிஃப்டியை கீழே ட்ராக் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கிறது. ஏடிஆர்லேயுமே அந்த சைன் தெரியுது. அண்ட் கிஃப்ட் நிஃப்டியை பார்த்து சந்தோஷப்படாதீங்க, மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்குன்ட்டு. இது இன்ஃபோசிஸ் ரிசல்ட் இம்பாக்ட் ஆகாத கிஃப்ட் நிஃப்டி. ஸோ அன்றைக்கி மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குளோபல் மார்க்கெட் நல்லா இருக்க மாட்டிருக்கு. இருங்க, நான் எதாவது இன்னும் பார்க்கல. எஸ், யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் பார்த்திங்களா பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நேற்று கீழே விழுந்திருந்தாலும் இப்போ வந்து கீழே விழுந்ததில் பாதிக்கு மேலே டெக்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே ரெக்கவர் பண்ணி பாசிட்டிவாக மேலே போயிடுச்சு. அதனால தான் இப்போ நம்ம கிஃப்ட் நிஃப்டியும் பாசிட்டிவாக இருக்குது. யூரோப்பியன் ஃபியூச்சர்ஸ் வந்து நெகட்டிவாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது லைட்டாக. ஏஷியன் மார்க்கெட்டில் நிக்கி பாசிட்டிவாக இருக்குது, ஆஸ்திரேலியா நெகட்டிவாக இருக்குது, தைவான் பாசிட்டிவாக இருக்குது, கொரியா நெகட்டிவாக இருக்குது. ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ்டு பேக்காக தான் இருக்குது. பயங்கர பாசிட்டிவ்லாம் சொல்ல முடியாது. யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் மட்டும் பாசிட்டிவாக இருக்குது. ஐ திங்க் யூஎஸ் ஃபியூச்சர்ஸை வந்து மெயினாக எடுத்துகிட்டு தான் கிஃப்ட் நிஃப்டியுமே 50 பாயிண்ட் வந்து பாசிட்டிவிட்டி இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. பட் இன்ஃபோசிஸ் ரிசல்ட் அண்ட் இதுக்கப்புறம் இந்த க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் இன்க்ரீஸ், இது ரெண்டுமே வந்து கண்டிப்பாக நிஃப்டியை இவ்வளோ தூரத்துக்கு மேலே கொண்டு போகாதுன்னு நினைக்கிறேன். பட் அப்படி கொண்டு போனாலும் அது ஆவரேஜ் பண்ணி கீழே இறக்கிறதுக்கான விஷயமாக தான் இருக்கும். அதை நம்ம டெக்னிக்கல்ஸில் பார்க்கலாம். அண்டு இன்னொரு கெட்ட செய்தி என்னென்னா USD/INR திருப்பியும் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து 4 நாட்களாக மேலே ஏறி 94ங்கிற லெவலில் அடைஞ்சிருச்சு. புதுசாக இதுவுமே ஏறும்போது இப்போ மேலே ஏறுறது யாருக்குமே கண்ணுக்கு தெரியாது, யாருமே இதை பற்றி பேச மாட்டாங்க. ஆனால் புதுசாக அவன் நகர்ந்து மேலே போய் 95.2 தொட்டினான்னா உடனே ஸ்டாக் மார்க்கெட் ஒரு 200-300 பாயிண்ட் விழுந்துடும். ஆஹா, இந்தியன் ரூபி டிப்ரிஷியேட் ஆகி புது ஆல் டைம் லோ டச் பண்ணிருச்சு, அதனால் வந்து மார்க்கெட் இறங்கிருச்சு அப்படின்னு அப்போ சொல்லுவாங்க. ஆனால் அது நடக்க போகிறது முன்னாடியே கண்களுக்கு பட்டவர்த்தனமாக தெரியுது. இதுவுமே ஒரு பியரிஷான விஷயம் தாங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம மற்ற விஷயங்களை கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடுவோம். நேற்று வந்து எஃப்ஐஐ டேட்டா பொறுத்த வரைக்கும் எஃப்ஐஐ வந்து ஒரு 2600 கோடிக்கு செல் பண்ணியிருக்காங்க. டிஐஐ பை பண்ணியிருக்காங்க. பட் பழைய முட்டை இப்போ கொடுக்க முடியல டிஐயால். ஃபஸ்ட்லாம் வந்து எஃப்ஐ செல் பண்ணதை விட அதிகமாக பை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போது அவ்வளோ பெரிய அளவுக்கு பையிங் வந்து பண்ண முடியல. வெறும் 500 கோடி தான் பை பண்ணியிருக்காங்க. நெட் இன்ஸ்டியூஷன் ஃபிகர் அப்படிங்கிறது நெகட்டிவாக இருக்குங்க. இதுவே பெரிய நெகட்டிவான விஷயம் தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெரிவேட்டிவ் டேட்டாவை பார்த்துடலாம். முதல்ல இஓடி ஒய் அனலைசருக்குள்ளே போய் பார்க்கும்போது லாங் அன்வைட்டிங் அப்படிங்கிறது வந்திருக்கு. நியர்லி -11% வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் வந்து இதுக்கு மேலே மார்க்கெட் மேலே போகாதுங்கிற நம்பிக்கையில் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க. ஸோ லாங் அன்வைட்டிங் அப்படிங்கிறது ப்ராஃபிட் புக்கிங் வித் ஒரு அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்டோடையும் வந்திருக்கு. இது வந்து ஒரு மைல்டான பேரிஷான விஷயம். ஏன்னா ஷார்ட் பில்டப் தான் பேரிஷ்கான இண்டிகேஷன். லாங் அன்வைட்டிங் அப்படிங்கிறது ப்ராஃபிட் புக்கிங்கான இண்டிகேஷன் தான். ஸோ இதுக்கு மேலே மார்க்கெட் போகாது அப்படின்னு நிறைய பேர் நம்புகிறாங்க ஃபியூச்சர்ஸில். அப்படியே நம்ம ட்ரெண்டிங் ஓய் பக்கம் வந்தோன்னா இன்ட்ராடேயில் 1.5 கோடி பியரிஷு, பொசிஷனலாகவே வந்து பார்த்திங்கன்னா 2 கோடி பியரிஷு. இன்ட்ராடே காட்டிலும் பொசிஷனல் அதிகமாக இருக்கிறது. மார்க்கெட்டில் ஆப்ஷன்ஸில் கொஞ்சம் பியரிஷன்ஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுது. அப்படியே பார்ட்டிசிபென்ட் வைஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்தோம் அப்படின்னா கால் ஆப்ஷனை செல் பண்ணி புட் ஆப்ஷனை பை பண்ணி எஃப்ஐ பியரிஷாக இருக்காங்க. ப்ராப் ட்ரேடர்ஸ் தங்களுடைய ஸ்டான்ஸை மாற்றி விட்டார்கள். இதுக்கு முன்னாடி கால் ஆப்ஷன் பையர்ஸாக இருந்தவங்க நேற்று புட் ஆப்ஷன் அதிகமாக பை பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், கால் ஆப்ஷன் 1% அதிகமாக பை பண்ணியிருக்காங்க, புட் ஆப்ஷன் 6% அதிகமாக பை பண்ணியிருக்காங்க. டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது 5%. ஸ்டில் அவங்க ஆப்ஷன் செல்லஸாக இல்லை. எப்போ அவங்க ஆப்ஷன் செல்லஸாக இருக்காங்களோ அப்போ தான் பயங்கரமாக அந்த டைரெக்ஷனில் மார்க்கெட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பட் ஸ்டில் அவங்க பியரிஷாக ஆப்ஷன் பையர்ஸாக மார்க்கெட் கீழே விழுக போகுது அப்படிங்கிற ஒரு ஸ்டான்ஸை இதுக்கு முன்னாடி, அதாவது இன்றைக்கி வெள்ளிக்கிழமையா வியாழக்கிழமை மணிக்கு அவங்க வந்து ஆப்ஷன் பையர்ஸாக இருந்தாங்க, கால் ஆப்ஷன் பையர்ஸாக இருந்தாங்க. இன்றைக்கி புட் ஆப்ஷன் பையர்ஸாக மாறியிருக்காங்க. ஸோ நேற்று டோட்டலாக அவங்களுடைய ஸ்டான்ஸை மாற்றிருக்காங்க. ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து வழக்கம் போல் கால் ஆப்ஷன் பை பண்ணி புட் ஆப்ஷனை செல் பண்ணி பயங்கர புல்லிஷாக தான் இருக்காங்க. இப்போதைக்கு ஸ்மார்ட் மணி ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா பியரி சைனுக்கு அலைனாக இருக்குது. அடுத்து எஃப்ஐயோடைய லாங் ஷார்ட் ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா இது லைட்டாக குறைஞ்சிருக்கு. லாங் வந்து 20% அப்படின்னா ஷார்ட் வந்து 80% வந்து ஷார்ட் அடிச்சு வச்சுருக்காங்க எஃப்ஐஐ. இதுதாங்க எல்லா அப்டேட்ஸும் நியூஸும். ஓகே, அடுத்து இப்போ நம்ம டெக்னிக்கலுக்கு வந்துடுவோங்க. நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா நேற்று கீழே விழுந்திருக்கு. ஸோ கீழே விழுந்தது அப்படிங்கிறது ஓகே, இந்த பாயிண்ட் இருக்குது பார்த்திங்களா, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அதாவது 24,165 கொஞ்சம் கீழே 163 160 அந்த ரேஞ்ச் வச்சுக்கலாமே. அந்த ரேஞ்சில் 2 டைம் வந்து பார்த்திங்கன்னா ஹெவியான அக்ரஸிவ் பையிங் ப்ரெஷர் வந்து மேலே போயிருக்கு. நேற்றுமே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சை டச் பண்ணி திருப்பியும் ஒரு ரிவர்ஸில் போட்டு மேலே க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ இந்த ப்ரீவியஸ் டே லோ வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து பிரேக் பண்ணி கீழே போகும்போது நல்லது ஒரு செல்லிங் ப்ரெஷர் அதிகரிக்கும் என்று நம்ம பார்க்கலாம். 1 ஹவர்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா நேற்று ஃபேர் வேல்யூ கேப்புமே ஃபார்ம் ஆகிருக்குங்க. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே ஃபேர் வேல்யூ கேப் டச் ஆகிருக்கு, இந்த ஃபேர் வேல்யூ கேப் இன்னும் டச் பண்ணலை. ஸோ மேபி இன்றைக்கி ஏதாவது ரீட்ரேஸ்மெண்ட் வந்தாலும் இப்போ இருக்கிற ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு இங்கே போய் ப்ரைஸ் கீழே போயிடும் அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்க்கணுமே ஒழிய இங்கேருந்து ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகி மேலே போகும் அப்படிங்கிறது எதிர்பார்க்க முடியாது. அண்ட் 4 ஹவர் டைம் ஃப்ரேம்லேயுமே பாருங்கள்,
இங்கே இருக்கிற ஃபேர் வேல்யூ கேப்பும் சரி, இங்கே இருக்கிற ஃபேர் வேல்யூ கேப்பும் சரி, மார்க்கெட் வந்து அதை வந்து டச் பண்ணல அப்படிங்கிறதுனால ஒரு ஹெல்தி ரீட்ரேஸ்மெண்ட் அப்படிங்கிறது இப்போ தேவைப்படுது. சப்போஸ் மார்க்கெட் கீழே விழுகிறனாலும் இங்கெல்லாம் ரீட்ரேஸ்மெண்ட் வந்து கீழே விழுந்தால் தான் அது ஒரு பர்ஃபெக்டாக மார்க்கெட்டில் ஒரு பெரிய செல்லிங் ப்ரெஷரை கொண்டு வரும். அப்படி இல்லாமல் கீழே விழுந்துச்சுன்னா அது பெரிய ஃபாலை கொண்டு வராது. அதனால் இப்போ மார்க்கெட் மேலே போனால் அது கீழே விழுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அன்டில் இட் கிராசஸ் 24,525 இந்த ஃபேர் வேல்யூக்கு அப்போ இன்வெஸ்ட் பண்ணிட்டா போதும், மார்க்கெட்டுக்கு எண்டே இல்லைடா அப்படிங்கிற மாதிரி இன்னும் நல்லா மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது கிராஸ் ஆகாத வரைக்கும் பேரிஷான ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபார்ம் ஆகிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குது. இன்ட்ராடே வைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் ஆல்ரெடி பேரிஷாக தான் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், நேற்று நம்ம இந்த போட்ட லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லைனை தான் டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க நேற்று. அப்படிங்கும்போது இந்த லைனு அண்ட் லைனுக்கு கீழே இருக்க லோ ஜஸ்ட் ப்ரீவியஸ் டே லோவே நம்ம வச்சுக்கலாமே. ப்ரீவியஸ் டே லோ அண்ட் அது கீழே ப்ரீவியஸ் டே லோங்கிறது 24,135 அது கீழே பாருங்கள். இந்த இடத்துல ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் இருக்குது 24,096. இந்த 2 லெவலையும் ப்ரைஸ் கிராஸ் பண்ணுது, அது கீழே ஒரு ஃபேர் வேல்யூ கேப்பை ஃபார்ம் பண்ணுது. அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு பேரிஷான ப்ரெஷர் வர்றதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. சரி, அது புல்லிஷாக மாறணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹையை தாண்டணும் 24,281 அண்ட் ப்ரீவியஸ் டே ஹை. கீழே வந்து 2 முக்கியமான சப்போர்ட் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ இந்த கோட்டை நம்ம விட்டுறலாம். 24,135 தாண்டி ஃபேர் வேல்யூ கேப் போட்டாலே கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் 24,096 தாண்டிடுச்சுன்னா செல்லிங் ப்ரெஷர் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தான் மேலே 24,281 தாண்டினாலே ஒரு ஃபேர் வேல்யூ கேப்போட தாண்டிச்சுன்னா நல்லா மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இந்த 310 தாண்டிச்சுன்னா பையிங் ப்ரெஷர் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இப்படி மேலே போனாலுமே நம்ம பையிங் ப்ரெஷர் அதிகமாகும்னு சொல்கிறோம், அது இன்ட்ராடே பேசிஸில் ஒரு சிறிய மொமெண்டம் அப்படிங்கிறது வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுக்கு மேலே என்ன இருக்குது, ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. அப்படிங்கிறதுனால அந்த மொமெண்டம் கொஞ்சம் கஷ்டம்தான். மேபி வி கேன் எக்ஸ்பெக்ட் அ ரிவர்சல் ஆஃப்டர் பிரேக்கிங் த ப்ரீவியஸ் டே ஹை. மேலே போனாலும் ஸோ ஒரு டவுன்ஃபால் அப்படிங்கிறது வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை பார்த்தாலே ஒரு ஏஎம்டி மாதிரி தான் நம்மளுக்கு தெரியுது. மேபி இன்னும் கொஞ்சம் பாருங்கள், இது அக்குமுலேஷனாக இருக்கும் பட்சத்தில் இது மேனிப்புலேஷன், இது டிஸ்ட்ரிபியூஷன்ட்டு ஏஎம்டியாகவும் இது ஏஎம்டி பேட்டர்னுக்குள்ளேயும் இது வருவதற்கு சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குங்க. இதுதான் நிஃப்டியோட நிலவரம். அடுத்து அப்படியே பேங்க் நிஃப்டி பக்கம் போனால் நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு 819 பாயிண்ட் வந்து பேரிஷாக முடிஞ்சிருக்கு. ப்ராப்பரான லிக்விடிட்டி ஸ்வீப் அடித்து கீழே வந்திருக்கு. இது எல்லாமே பேரிஷ் சைன் தாங்க பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும். அண்ட் 1 ஹவர்லேயுமே ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. ஸோ நிஃப்டிக்கு சொன்னால் அதே விஷயம் தான். சப்போஸ் இன்றைக்கி மார்க்கெட் மேலே போனாலும் அது வந்து விட்டு வச்ச கேப்பை ஃபில் பண்ணி ரிவர்ஸ் ஆகிறதுக்காக இருக்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டி ப்ரீவியஸ் லோவை தானா நல்ல பியரி சென்டிமெண்ட்டோட கீழே போயிடும். பட் புல்லிஷாக மாறதுக்கு ப்ரீவியஸ் ஹைக்கெலாம் போக வேணாம், இது தானாலே போதும். 56,500ங்கிறது மிகப்பெரிய ரீசன்ஸு. அதை தானாலே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து வித் ஃபேர் வேல்யூ கேப்போட தானா ஆஃப்கோர்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல புல்லிஷான ப்ரைஸ் ஆக்ஷனை ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் பேங்க் நிஃப்டியோடைய ப்ரைஸ் ஆக்ஷனுங்க. ஸோ ஓவராலாக சம்மரைஸ் பண்ணணும்னா யூஎஸ் க்ரூட் ஆயிலோட ப்ரைஸஸ் அதிகமாகிட்டு இருக்குது. யூஎஸ் மார்க்கெட் நேற்று பியரிஷாக முடிஞ்சிருக்கு. ஈரான் அந்த வார் டென்ஷன் பயங்கர பியரிஷாக இருக்குது. இன்ஃபோசிஸோட ரிசல்ட் பியரிஷாக இருக்குது. HSBC டவுன் கிரேட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரிட்டு ஏகப்பட்ட பியரிஷான விஷயங்கள் இருந்தாலும் கிஃப்ட் நிஃப்டி இப்போதைக்கு யூஎஸ் மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்குது அப்படிங்கிறத நம்பி ஒரு கேப் அப் இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இந்த கேப் அப் இன்னைக்கு சஸ்டெயின் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவாகவே இருக்கிறது அப்படிங்கிறதான் ப்ரைஸ் ஆக்ஷன் நம்மளுக்கு சொல்லுது. என்ன ஆக போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாங்க. அண்ட் இதோட இந்த வீடியோவுமே முடிச்சுக்கலாங்க. நன்றி, வணக்கம். Traders, stock market is all about probabilities and trading is all about risk management. இங்கே 100% ஒர்க் ஆகக்கூடிய ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. இதை தெரிஞ்சுக்காமல் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் லாஸஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் சொல்கிற எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான்.